ஹலோ ஹீலர்ஸ், திஸ் இஸ் சுபாஷ். நம்ம எல்லோரும் லைஃப்பில் ஏதோ ஒரு பெயினோடு தான் இருக்கோம். ஆனால் நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி நியூ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வேர்ட்ஸ் ஃபார் எனி ஒன் ட்ரைங் டு மூவ் ஆன். இந்த சீரியஸை லாஸ்ட் வர பாருங்கள். ஃபஸ்ட் வீடியோ இது தான். பார்த்துட்டு உங்களோட சஜஷன் கீழே சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வார்ம்த்னு ஒரு இங்கிலீஷ் புக்கை பார்க்க போகிறோம். இந்த புக்கை நான் 10 பார்ட்டாக டிவைட் பண்ணி கவர் பண்ணிவிடுவேன். செம்ம புக்கு, டைமுக்கு ஒர்த்து, செம்மையாக இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். வார்ம்த், வேர்ட் ஃபார் எனி ஒன் ட்ரைங் டு மூவ் ஆன். பென்குயின் பப்ளிகேஷனில் ரித்விக் சிங்கோட ஒர்க் இது. நானும் உங்களோட சேர்ந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அந்த ஆத்தர் ஃபஸ்ட் பேஜோ எப்படி நரேட் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் பேஜ் செதுக்கி வச்சுருக்காரு. சொல்கிறேன் கேளுங்க. இட்ஸ் பீன் ரெய்னிங் எவர் சின்ஸ் யூ லெஃப்ட் அண்ட் ஹியர் ஐ ஆம் மேக்கிங் பேப்பர் போட்ஸ் ஆஃப் யுவர் மெமரிஸ், ஸ்லோலி ட்ரையிங் டு லெட் கோ ஆஃப் யூ. நீ போனதுக்கப்புறம் மழையாக பெய்யுது. அந்த மலையில் உன் நினைவுகளை நான் பேப்பர் போட்டாக செஞ்சு அந்த மலையில் நான் அனுப்புகிறேன். என்னை விட்டு போ, உன் நினைவுகளை போன்னு அனுப்புகிறேன். ஆக்சுவலாக இது பார்க்க சிம்பிளாக இருக்கும். ஆனால் ஆத்தர் இதில் வந்து ஒரு நெகட்டிவோட ஃபஸ்ட்டோட நெகட்டிவ் வச்சு சொல்கிறாரு. எல்லாத்தரும் இப்படி தான் பண்ணுவாங்க. எப்படின்னா, உன் நினைவுகள் என்கிட்ட இருந்தாலும் பிரச்சனை, ஆனால் அதை என்னால் வெளியவும் கொடுக்க முடியாது. வெளியில் கொடுத்தா அது வெளியில் அழிஞ்சிரும். மழை தண்ணியில் பேப்பர் போட்டு இப்படி போகும். இப்போ அடுத்த லைனை பாருங்கள். சன்ஃப்ளவர்ஸ் cannot stay alive in the absence of sun, but you are not a flower and you can always choose to bloom with or without someone. எப்படி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? இந்த இடத்துல பின் குறிப்பு நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது அந்த ப்ளூமும் நீ ஃப்ளவர் இல்லைன்றது அர்த்தம் தான், வேறு ஒன்றுமே இல்லை. சன்ஃப்ளவர், சூரியன் இல்லாமல் சன்ஃப்ளவர்னால் வாழ முடியாது. ஆனால் நீ ஃப்ளவர் இல்லை. அடுத்த லைனை பாருங்க. அங்கே தான் யூ கேன் ஆல்வேஸ் சூஸ் ப்ளூம். அதாவது நீ எப்போவும், அதாவது இங்கே மலர் வந்து விரிவு சொல்லியிருக்கா, ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் எப்போவுமே சிரிக்க பழகிக்கிறணும் ஒன்று சொல்லியிருக்காங்க. வித் ஆர் வித்தவுட் சம் ஒன். இந்த லைன் தான் ரொம்ப மைண்ட். வித் ஆர் வித்தவுட் சம் ஒன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யார் இருந்தாலும் சரி, யார் இல்லாட்டும் சரி, நீங்கள் சிரிக்க பழகிக்கிறணும். ஹோப்ஃபுல் ஹார்ட்ஸ் ஆர் ஃபுல் ஆஃப் லைஃப், பட் சம்டைம்ஸ் தே ஃபீல் லைஃப்லெஸ் டூ. People who shine brightly on the most days sometimes get lost in the darkness, and birds who love the sky sometimes fall the ground. But note பண்ணிக்கங்க, but you must know that hopeful hearts keep holding on the hope. People discover the sun within themselves, and brave birds dare to fly again. இதில் ஆத்தர் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? நான் சொல்கிற விதத்தில் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எங்கே தான் சுற்றினாலும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் சம்திங், எப்போவோ ஒரு நேரம் நீங்கள் சேடாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம ஆப்போசிட் பார்ட்னர் நம்ம விட்டுட்டு போயிட்டாங்களே, சம்திங் நம்ம பேரண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ சம்திங் அவங்களோட சப்போர்ட் நம்மகிட்ட இல்லையேன்னு நம்ம ஒரு சில நேரம், பட் சம்டைம் தே ஃபீல் லைஃப்லெஸ் டூ. ஒரு சில நேரம் சோகமாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம வெளியில் எவ்வளோ தான் ஹாப்பியாக காட்டிக்கிட்டாலும் ஒரு சில நேரம் சோகமாக ஃபீல் பண்ணுவோம். பேர்ட்ஸ் வந்து வானத்தை லவ் பண்ணுமா, ஆனால் என்ன தான் பறந்தாலும் அதுவும் ஒரு சில நேரம் கிரவுண்டை வந்து தான் அடையும். அந்த ஒரு சில நேரம் அந்த சோகத்துக்கு வந்து அடையும். பட் யூ மஸ்ட் நோ தட், நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், ஹோப்ஃபுல் ஹார்ட் கீப் ஹோல்டிங் ஆன் த ஹோப். பீப்புள் டிஸ்கவர் த சன் வித்தின் தெம்செல்ஃப். அதாவது இந்த லைனு தான் செம்ம லைனு. நமக்கு தெரியும் நம்ம ஹார்ட் நல்ல ஹார்ட்டாக, ஹோப்ஃபுல் நம்பிக்கையோடு இருந்த ஹார்ட்டாக இருந்துச்சுன்னா லவ்வை வந்து தனக்குள்ளே தேடுவாங்க. பீப்புள் டிஸ்கவர் த சன் வித்தின் தெம்செல்ஃப். அந்த அட்ராக்ஷன், வேல்ட்ரேஷன் இதெல்லாம் நமக்குள்ளே தேடுவாங்க.
ஸோ நம்ம வெளியில் தேடாமல் எங்கே நம்ம உடஞ்சி வந்து உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்மக்குள்ளே தேடணும். பீப்புள் டிஸ்கவர் த சன் வித்தின் தெம் செல்ஃப் அண்ட் பிரேவ் பேர்ட்ஸ் டேர் டு ஃப்ளை அகெயின். திரும்பவும் அதே சந்தோஷத்தை தேடி போகணும். டு நாட் கிவ் அப். எப்படி ஆரம்பித்தாருன்னு புரியுதா? ஆக்சுவலாக அவருக்கு தெரியுது அந்த போட்டை நான் தண்ணிக்குள்ளே வச்சாலும் அது வந்து கரை சேராது, அந்த போட் வந்து சர்வே ஆகாது. அதே போல் தான் மெமரிஸ் நமக்குள்ளே இருந்தாலும் பிரச்சனை, அதை நம்ம சுகமாக வெளியில் காட்டிக்கிட்டாலும் பிரச்சனை. ஒரு நெகட்டிவாக ஆரம்பிச்சு, ரெண்டாவது அதை நீங்கள் வந்து யார் இருந்தாலும் இல்லாட்டி நீங்கள் சந்தோஷமாக இருக்க பழகிக்கணும். சூஸ் டு ப்ளூம் வித் ஆர் வித்தவுட் சம் ஒன். மூணாவது அதுலேருந்து எப்படி அப்கிரேட் ஆகிறது? ஹோப்ஃபுல் ஹார்ட் கீப் ஹோல்டிங் ஆன் த ஹோப். பீப்புள் டிஸ்கவர் த சன் வித்தின் தெம் செல்ஃப். அடுத்த வேர்ட்ஸை பாருங்களே. ஃப்ளவர்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் ஸ்ப்ரிங் டு அரைவ் அண்ட் ஜஸ்ட் லைக் தெம் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஆட்டம் டு லீவ் மை ஹார்ட். ஆக்சுவலாக இந்த வேர்டை நான் படித்த உடனே ஒரு செகண்ட் அப்படியே உட்காந்துட்டேன். எவ்வளோ ஒரு அருமையாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. ஃப்ளவர்ஸ் வந்து ஸ்ப்ரிங் சீசனில் எப்படி அந்த இலைகள் புது இலைகள் வர்றதுக்காக வெயிட் பண்ணுமோ, நான் அதே போல் வெயிட் பண்ணுறேன். எதுக்கு? ஃப்ளவர்ஸ் எதுக்கு? ஒரு ஹாப்பினஸ்க்காக வெயிட் பண்ணுது. அதே போல் தான் நான் வெயிட் பண்ணுறேன். எதுக்கு? என்னோட இந்த ஆட்டம் சீசனுக்காக வெயிட் பண்ணுறேன். இந்த நினைவுகளை என்னை விட்டு போகணுன்றதுக்காக. ஸோ நினைவுகளை நம்ம கையிலேயே பிடிச்சிக்கிறதா அது நம்மளுக்கு கஷ்டம்தான் கொடுக்கும். அதை நம்ம அந்தந்த காலத்துக்கு ஏற்ற தடவை விட்டுறணும். இன்னும் நல்லா புரியலனா இதை இன்னொரு டைம் பொறுமையாக யோசிச்சு பாருங்கள். பெஸ்ட் வேர்ட். அடுத்த லைனை பாருங்கள், எப்படி சொல்லியிருக்காரு பாருங்கள். இட்ஸ் த திங் தட் ஆர் லெஃப்ட் அன்சைட் தட் டேக் அப் த மோஸ்ட் ஸ்பேஸ் இன் அவர் ஹார்ட். எப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. நம்மகிட்ட சொல்லாமல் போயிட்டவங்க தான் நம்ம ஹார்ட்டில் நிறையா இடத்த எடுத்துக்கிட்டாங்க. அடுத்ததை பாருங்கள். But why do you love them with whole heart? The people who leave you feeling empty. புரியுதா? முன்னாடி என்ன சொன்னார், இப்போ என்ன சொன்னார், கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஏன் அவங்கள அவ்வளோ லவ் பண்ணுறீங்க? அவள் தான் எண்டில் உனக்கு எதுவும் இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டாலே, இன்னும் ஏன் அவளுக்காக வெயிட் பண்ணுறீங்க? அப்படியே கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இந்த லைனை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஹனி பீஸ் கிவ் நத்திங் டு ஃப்ளவர் பட் ட்ரைன் தெம். சன்ஃப்ளவர் கிவ் நத்திங் டு சன் பட் feed on its light. Sometimes people do the same to you. என்ன சொல்கிறாங்கன்னா, ஹனிபி வந்து ஃப்ளவருக்கு ஒன்றும் கொடுக்காது, ஆனால் அதை வந்து ட்ரைன் ஆகட்டும், அதில் இருக்க அந்த தேனை எடுத்துகிட்டு அதை அப்படியே விட்டுரும். அதே போல் தான் பீப்புள் நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டவங்ககிட்ட எதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எஸ், அக்செப்ட் இட். நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு நம்ம அக்செப்ட் பண்ணணும். அடுத்த லைனை எப்படி சொல்லி முடிக்கிறாருன்னு பாருங்கள். ஃப்ளவர்ஸ் வில் க்ரோ வேர் யூ ஹேட் பரிட் யுவர் ஃபியர் அண்ட் த சன் வில் ஸ்மைல் பேக். புரியுதா? அவங்க விட்டுட்டு போன இடத்துல ஃப்ளவர்ஸ் வளரும். க்ளோண்டா தெளிவாக இப்போ ஃபேஸ் வந்து க்ளோ ஆகுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சன் வந்து அந்த இடத்துல ஸ்மைல் பண்ணும். சன் வில் ஸ்மைல் பேக். கவலைப்படாதீங்க. பரி ஃபியர்ஸ் நாட் ட்ரீம்ஸ். அந்த வருத்தத்தை எரிச்சிருங்க. ஓகே, மிச்சத்தை நம்ம நாளைக்கு அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இன்றைக்கி ஆரம்பம் கொஞ்சமாக தான், லிட்டில், இட்ஸ் நாட் டூ. நம்ம இன்னும் பார்க்க வேண்டிய நிறையா இருக்குது. உங்களோட சஜஷனை கீழே சொல்லுங்கள். இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ, ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் யுவர் சைட். வி வில் ஹீல்.